அன்பான மக்களே, இன்னைக்கு மகாநதி எபிசோடில் வந்து இதுதான் ஹைலைட்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மாமா மாமியை சூப்பராக கதை சொல்லி வந்து அழகாக வந்து அவங்க நம்ப வச்சார் இல்லையா நம்மளோட ஹீரோ விஜய். அவங்க அழகாக நம்பிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டில் போய் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். மாமா மாமி சூப்பராக வந்து நேத்திக்கும் சரி 2 நாள் எபிசோட்லையுமே மாமா மாமி சூப்பராக ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அவங்கள வந்து மடக்கி இதுதான் விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய். லவ் பண்ணுறேன், அவங்க வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து லவ் மேரேஜ் பிடிக்காது, அதனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இங்கே இருக்கேன் மாமி. அவங்க அம்மா வந்து என்னை வந்து கட்டி என்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சும்மா கழுத்தில் வந்து செயின் மாட்டி விட்டுருக்காங்க, நெத்தியில் குங்குமம்லாம் வச்சு விட்ருக்காங்க. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ சின்சியராக லவ் பண்ணுறோம், எங்கள் லவ்வை அவங்க ஏற்றுக்க மாட்றாங்க, அவங்க ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து இருக்கேன் மாமி. அதுக்கு தான் சீர் கொண்டு வந்தேன், அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நம்புங்க, காவேரியை நானும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம். அது வந்து அவங்க வீட்டு ஆளுகளுக்கு பிடிக்காதனால தான் அவள் வந்து பயந்துக்கிட்டு இங்கே வரமாட்றா. இப்போ கூட அவள் தான் வந்து சாப்பாடு யாருக்குமே தெரியாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அள்ளி விடுவார். பயங்கரமாக ஹீரோ வந்து அள்ளி விட்டுட்டு இருப்பார். அப்போ மாமி, எனக்கு கொண்டு வந்த சாப்பாடுடா தம்பி இது, நான் வேணான்னு சொன்னேன், அதை தான் கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போயிருக்கா அப்படின்னு சொன்னமே. எதுவாக இருக்கட்டும் மாமி, வீட்டுக்கு கொண்டு போகாமல் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து எனக்காக கொடுத்துட்டு போனால, அதை தான் பார்க்கணும் மாமி அப்படிங்கவும். சரி அப்படின்ட்டு அப்படியாடா அம்பி அப்படின்ட்டு 2 பேருமே நல்லா கதையை கேட்டு போயிருக்காங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஹைலைட்ஸு. இப்போ விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏய் காவேரி, விஜய் வந்து உன்னை லவ் பண்ணுறான், நீயும் லவ் பண்ணுற, உங்கள் அம்மா பேச்ச நீ வந்து பேசி உங்கள் அம்மாட்ட கரெக்ட் பண்ணி அந்த பையன் நல்ல பையன், அவனுக்கு என்ன குறைச்சல் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவேரி கிட்ட பேசுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ மாமி ஒரு விஷயம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஐயோ அவள் உன்னோட ஒய்ஃபுன்னு தெரியாமல் நான் வந்து அவகிட்ட பொண்ணு பார்க்குறத பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேனே, அவள் என்ன நினப்பா என்னை பற்றி அப்படின்னு பயங்கரமாக வந்து மாமி சொல்கிறாங்க. அது நல்லா இருந்தது. மாமி அதெல்லாம் விடுங்கோ மாமி, காவேரி பெருசாக எடுத்துக்க மாட்டா. இப்போ என்னோடய டார்கெட்டு அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறது தான் மாமி. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 நிறைய இடத்துல அப்பப்போ பதிவு பண்ணிட்டே இருக்காரு, லவ் பண்ணி மறுபடியும் கல்யாணம் அப்படின்னு விஜய் பதிவு பண்ணுறாரு. அப்படி தான் நடக்கும் போல் தெரியுது. மறுபடியும் கல்யாணம் பண்ணுறது, ஹாப்பியாக குடும்பத்தோடு சேர்ந்து கல்யாணம் பண்ணுறது தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும். அதை அடிக்கடி பதிவு பண்ணுறாரு இல்லையா, அப்போ நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை.